ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமை வாழ்ச்சியில் நிறைந்தவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிசயங்களை அற்புதங்களை அடையாளங்களை அல்லேலூயா காண செய்கிறவரே, அவிசுவாசத்தை ஒளிந்து போக செய்கிறவரே, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஆமென். ஆண்டவரே மகிமையான காரியங்களை அப்பா நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நிரூபித்தவரையா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமையா 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 ஸ்தோத்திரமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆண்டவரே இரக்கம் உள்ளவரே, அடவுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, அடவுருக்கம் உடையவரே, நீரிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீரிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கின்றோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கின்றோம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதிகர மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதிகர மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திரம் செலுத்தி ஆராதனை செய்கின்றோம். ஆமென். மகிழ்வுடன் ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி பாடுகாமே ஆராதனை செய்கின்றோம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே.
ஐயா ஸ்தோத்திரமே. ஆமென். உயிருள்ள நாளெல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவர். ஸ்தோத்திரமையா. உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே, இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே உலக தோற்றமுதல் ஐயா எனக்கால் அடிக்கப்பட்டீ. உலக தோற்றமுதல் ஐயா எனக்கால் அடிக்கப்பட்டீ. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புதுவாழ்வு தந்து விட்டீர். ஆமென். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புதுவாழ்வு தந்து விட்டீர். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே. ஆமென். உயிருள்ள நாளெல்லாமே ஆனந்தம் பொழுதே அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா. ஆனந்தம் பொழுதே அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில் எந்த நாளில் பொது எந்த இயேசு தருகிறார். எந்த நாளில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில் பாவ இருள் என்னை வந்து கொண்டு கொள்கையில் தேவரவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து கொண்டு கொள்கையில் தேவரவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரை. கரங்களை தட்டி வாயத்தில் சொல்லுங்க. ஆனந்தம் அவரை நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில் எந்த நாளில் புது ஆசை எந்த இயேசு தருகிறார். எந்த நாளில் புது ஆசை எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து கொண்டு கொள்கையில் தேவரவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் கொண்டு கொள்கையில் தேவரவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். உள்ள நாள் வரையில் அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். உள்ள
ஹalleluya 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 ஆண்டவரே உமக்கு மகிமை 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 ஆமென் ஆமென் இந்த காரியத்தை குறித்து பயத்தை விசுவாசம் கொண்டு வந்திருக்கிறோம் ஆமென் ஆமென் நல்ல கண்ண மூடு ஆமென் கண்ண மூடி ஆண்டவரை நோக்கிமா மனுஷனை பார்க்க வேண்டாம் ஆமென் 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 ஒரு சில ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya இதெல்லாம் சொல்லாம இருந்தேன் இந்த பயம் இன்னைக்கு உன்னை விட்டு மாறணும் இன்னைக்கு மாத்திடும் இன்னைக்கே மாத்திடும் அந்த கண்ணை மூடி ஆமென் முழங்கால் படிக்கிற முடிந்து நீ முழங்கால் படிக்கிறோம் ஆமென் இரவெல்லாம் தூங்காம எந்த காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருந்தாயோ ஆமென் 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 இன்னைக்கு ஆமென் பயமுள்ள ஆவி அல்லன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறது ஆமென் இன்னைக்கு உனக்குள்ள ஒரு பலன் இறங்குகிறது ஒரு வல்லமை கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது ஆமென் ஆமென் உயிர்த்தெழுந்த வல்லமை அல்லவா மரணத்தை ஜெயித்த வல்லமை ஆமென் மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை சிலுவையின் மரணத்தினாலே ஜெயித்தவர் அல்லவா இன்னைக்கு வாக்கு தந்திருக்கிறார் உனக்கு இந்த வாக்கு தந்திருக்கிறார் இன்னைக்கு உன்னை நிரப்பட்டு ஆமென் ஆமென் இரவெல்லாம் தூங்காம வந்திருக்கேன் நல்ல கண்ண மூடி தோத்திரம் Hallelujah, 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 hallelujah. Amen, amen, hallelujah.
எனக்குள்ளே ஆண்டவர் வந்திருக்கிறார். வலது கரத்தில் இருக்கு, வலது கரத்தில் இருக்கு. எனக்குள்ள ஆண்டவர் வந்திருக்கிறார். எனக்குள்ள தேவன் வந்திருக்கிறார். எனக்குள்ளே ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். வைராக்கியம் விசுவாசத்தோடு சொல்லு, விசுவாசத்தோடு சொல்லு. இடமெல்லாம் தூங்காம வந்த உனக்கு இனிமே அந்த பயம் உனக்குள்ள இல்லை. நீ போகும்போது அந்த பயம் உன்னிடத்துல எடுத்து போடப்பட்டதை நீ பார்க்க முடியும், நீ பார்க்க முடியும். ஆண்டவரே ஸ்தோத்திரையா, 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 ஸ்தோத்திரையா. பயமுள்ள ஆவி அல்ல என்று வேதம் சொல்கிறது. பலமுள்ள ஆவியான அன்பும் தெளிந்த புத்தியும் பலமுள்ள ஆவியான தேவன் நமக்கு தந்து அவரை நடத்துகிறவராய் இருக்கிறார். அந்த ஆவியான நம்ம நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொல்லுங்க, வாயத்திறன் சொல்லுங்க. பயமெல்லாம் போச்சு. வாய நல்ல திறந்து சொல்ல மாட்டேங்கிறேன், நல்ல சத்தமா சொல்ல மாட்டேங்கிறேன். பயம் போன பயம் வந்துடக்கூடாது. வாயத்திறன் சொல்லுங்க, பயமெல்லாம் போச்சு. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ராத்திரி தூங்காம இருந்தவங்கள இன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு காலையில் ஒழுங்கா ஆராணி வந்துடும். அல்லேலூயா. ஒரே தூக்கமா தூங்கி ஆராணி வராமல் தூங்கிடக்கூடாது. சோஸ்திரம் கத்திரி மயம் உண்டாவிட்டார். கத்திர நம்ம கிருவியாய் நடத்தி கொண்டு வருகிறார். நாள் 40வது நாள் கத்திர நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அது 3வது பாகம் 17வது நாள் கொண்டு வந்திருக்கிறார். நாம ஒவ்வொரு கூட்டங்களை கத்திர ஆசீர்வாதம் நடக்கின்றார். முதலாவது 17 நாட்கள் நம்முடைய தூய்மை செல்வி விஜயபுரத்தில் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2வது பாகம் கருவதாஸ் சபையில் 7 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையோடு ஆசீர்வதிப்பதற்காக எழுவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 3வது பாகம் இடைக்காட்டு சபையில் மாறுதோறும் நடக்கிற இந்த வீட்டு கூட்டங்கள் வழியாகவும் அதை நடத்தி கொண்டு வருகிறோம். எல்லா கூட்டத்தின் ஆசீர்வாதம் நடத்தி வரும். முதல் நாள்ல இருந்து எல்லா கூட்டத்துக்காக தேவனை மகிமைப்படுத்தும். முதல் நாள் கொடுக்க எழுமுறை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமைப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். மகிமைப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். இரண்டாவது நாள் கொடுக்க எழுமுறை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமைப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். மகிமைப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். மூன்றாம் நாள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொடுத்ததுக்காக எழுமுறை அல்லேலூயா சொல்லுவோம். மகிமைப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். நான்காவது நாள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பயப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். பயப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். நாள் கொடுத்துக்காக எழுவர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். பயப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். ஆறாவது நாள் கொடுத்து எழுவர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். பயப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். ஏழாவது நாள் கொடுத்து எழுவர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். பயப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். எட்டாவது நாள் கொடுத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். பயப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். ஒன்பதாவது நாள் கொடுத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். பயப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். பத்தாவது நாள் கொடுத்து எழுமுறை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எழுமுறை அல்லேலூயா சொல்லுவோம். பயப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். பதினோராவது நாள் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். பயப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். இரண்டாவது நாள் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். பயப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். பதிமூணாவது நாள் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். பயப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். பதினான்காவது கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். பயப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். பதினைந்தாவது நாள் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். பயப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். பதினாறாவது நாள் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். பயப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். பதினேழாவது நாள் கொடுத்தோம். 40வது நாள் மிக அதிகாலை ஜெபத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்காக எல்லாரும் எழுமுறை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபத்தில்
கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி எல்லாருக்காக ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெப குறிப்பெல்லாம் வாசித்திருக்கிறாங்க. பகல் கூட்டத்தை ஆசிரியத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாள் கூட்டத்தை அவை தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்து கனப்படுத்தின அன்பான குடும்பத்தை ஆசிரியக்கணும். கடைசி நாள் 40வது நாள் 17வது நாள் இரவு கூட்டத்தையும் அதில் ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். பயன்படுத்தி ஆமென் சொல்லுவோம். ஆமென் 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 அல்லேலூயா. உபவாசத்தோடு ஜெபித்த பிள்ளைகள் வீக்கபுரத்தில் உபவாசம் நடக்கும் போதும் இங்கே உபவாசம் ஜெபித்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. கருவங்கால ஜப அந்த உபவாசம் நடக்கும்போது இங்கே உபவாசம் பண்ணியிருக்கிறாங்க. ஊழியக்காரங்களோடு சபையோடு நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல ஒரு எண்ணம் நம்ம சபை பிள்ளைகளுக்கு அது தந்திருக்கிறான். அவங்களும் 40 நாள் வருஷந்தோறும் கண்டிப்பாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்த பிள்ளைகள். அவங்க உபவாசத்தோடு இந்த 17 நாள்லையும் உபவாசம் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கை வைத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஐயா. ஆண்டவரே நல்ல கிருபைகளை கொடுங்க, நல்ல வரங்களை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க, நல்ல தரிசனங்களை கொடுங்க. அவருடைய வேண்டுதெல்லாம் அவருடைய வாய் வார்த்தைகளெல்லாம் அவருடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். அநேக ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக இந்த குடும்பங்களை மாற்று, ஆசீர்வாதமாய் மாற்று. அவருடைய கண்ணீரெல்லாம் நிரந்தரமாக துடைக்கப்படட்டும். தரித்திரங்கள், கஷ்டங்கள், குறைவுகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற உபவாசம் ஜெபித்த பிள்ளைகள் என்னுடைய சபைக்கு தூண்களா இருக்கும் ஐயா. ஊழியத்துக்கு பிரயோஜனமான பிள்ளைகளா இருக்கணும். நல்ல கிருபை வரங்களை நீங்க தாங்கப்பா. அவர்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருகிய பரியந்தம் வாஞ்ச தாகம் விருப்பம் நம்ம சபைக்கு நம்ம சபை பிள்ளைகளுக்கு அதை தந்து ஊழியத்திற்கு எங்களுக்கு தந்து அதை நடத்தணும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு மட்டும் நம்ம சபைக்காக ஊழியத்துக்காக மட்டும் ஜெபிக்கிறது கிடையாது. எல்லா ஆத்மாக்களுக்கும் விதவைகளுக்காக, ஏழைகளுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்காக, போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க, கொலை பாதகத்தில், வேசித்தனத்தில், விபச்சாரத்தில், கடன் கஷ்டத்தோடு எந்தெந்த பில்லி சூன்யம், மந்திரம், செய்வினை கட்டிகள், அசுத்த ஆவி எந்தெந்த விதத்தில் இப்போ பிள்ளைகள் வேதனை பண்ணாங்க எல்லாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இந்த உபவாசம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையின் சார்பாக நடக்க இருக்கிறதான கர்த்தர் ஸ்தோத்திரம் ஜெனரல் கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். மே 26 ஜூன் 1 வரைக்கும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 7 நாள் நடக்க இருக்கிறது. அதுக்காக 7 முறை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மையப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். மையப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். நமக்கு ஈஸ்டர் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கு வீக்கிபுரத்திலையும் இங்கே நமக்கு 10:30 இடைக்கால சபையிலையும் ஆராதனை தொடங்கி இருக்கிறது. ஆராதனை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல ஒரு கிருபை நிமித்தமாக, சத்தியத்து நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் நாமமே மகிமைப்பட வேண்டும். இந்த ஆராதனை அவருக்கு உகந்த ஆராதனையா இருக்கு. கர்த்தர் ஆசீர்வதித்தபடி அதற்காக கர்த்தருக்கு 7 முறை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நான் வாசிக்கிறேன். வேத வசனத்துக்காக தேவ வசனத்தை முன்னாடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஒருவர் ஏகப்பட்ட ஒருவர் சத்தத்தை ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரவு வேலைக்காக நமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஆமையினுடைய இந்த உபவாச நாளில் இந்த கடைசி 17 நாளுக்காக நமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணியை போல பாதுகாத்து ஆண்டவரே. மட்டுமாய் நீ கூட இருந்து பாதுகாத்து ஒவ்வொருவரும் பலப்படுத்தி அதற்காக நமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிறைவு நாளிலும் கூட ஆண்டவரே உங்கள் வல்லமை ஆண்டவரை சோத்திருக்கிற மாட்டவரே. இந்த நேரத்தில் இறங்கினபடினாலும் நமக்கு சோத்திருக்கிற மாட்டவரே. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நிரப்பினங்கப்பா. இந்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பினங்கப்பா. ஒரு தெய்வீக பிரசனம் இந்த இடத்துல இறங்க முடியாத கிருபை கொடுத்தீங்கப்பா. அதற்காக நமக்கு நன்றி ராஜா. இந்த மகிமை வெளியிறங்கமாகும் என்று சொன்ன வாக்கின்படி ஆண்டவரை சோத்திருக்கிற மாட்டவரே. நாளிலும் கூட ஆண்டவரே இந்த மகிமையின் பிரசனத்தினால நிரப்பினபடினால நமக்கு நன்றி சொல்லிக்கிற மாட்டவரே. நாளிலும் உபவாசத்தோடு இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பலப்படுத்தினீங்க. அதற்காக நமக்கு நன்றி சொல்லிக்கிற மாட்டவரே. அவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே
ஆவியானவர் இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ளாக ஆண்டவரை வேரூன்றி நிற்கத்தக்கதான கிருபையை கொடுக்க முடியாது இருக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கீழே வேரூன்றி மேலே கனி கொடுத்த பிள்ளைகளாக என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு பேசும் ஆண்டவரே. தாசரை மறுத்து எங்களோடு இடைபெடுங்க ஆண்டவரே. நீங்க பேச போகிற வார்த்தையை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. 100, 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களாக அவன் உமக்கென்று சாட்சி உள்ள வாழ்க்கை மாணவர் அப்படிப்பட்ட கிருபையினால் ஒவ்வொரு நிரப்புங்க. நிரப்பி செய்யப்படுற தயவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். புதிய மைமெல்லாம் அப்பா உமைக்க உதவி உதவி சிம்மனை ஜெபிங்க நல்ல பிதாவே. பழைய ஏற்பாடு யாத்ராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாடு 91வது பக்கம். ஒரு வசனம் வாசிங்க. அதிகாலையில் 5 மணிக்கு விக்கிபுரத்தில் ஆராதனை தினம் சீக்கிரமாய் கூட்டம் முடிச்சு நாங்கள் கடந்து போகிறோம். கர்த்தருடைய ஆசை. யாத்ராகமம் 17ஆவது. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் மக்கள் உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நீதியை அடைந்து அவர்கள் கத்தரை பற்றி காட்டினார். அவர் அந்த பழக்கத்தை ஆராயத்துக்கு ஆசாயத்து வேறுபடுத்து அமலேக்கியர் வந்து அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ண. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமெரிக்கையோட யுத்தம் பண்ணினார். மோசேயும் ஆரோனும் ஊர் என்போர் மலைக்குள் ஏறினார். மோசே தன் கையை ஏறெடுக்கையை இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ் விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கை யோசுவா அமலேக்கியன் அவன் ஜனங்களையும் பட்டயத்து கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைக்கும் போது நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யேசுவாவின் செவி கேட்கும்படி பார்த்து அமலேக்கை வானத்தின் கீழே விடாதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரோடு வாழ்த்துகிறேன். உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்முடைய சபையிலே உபவாச கூட்டம் ஆசிரியமாய் நடத்தி தந்தார். இந்த 40வது நாள். ஆமீன். நம்முடைய இடைக்கால சபையில் 3வது பாகம் 17வது நாளில் கர்த்தனை கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. உபவாசத்தோடு துதித்த பிள்ளைகளுக்கும் நல்ல பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவர் கிருபையாய் தந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ண, ஜெபம் பண்ண, ஆண்டவரை மகிமைப்படுத்த நாட்களை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல நம்ம சுகமா, நல்ல பலனா, நம்ம சரீரத்தில் இருந்த எல்லா பலவீனங்கள் நோய்களெல்லாம் மாற்றிட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல தின்னு விட்டு களையும் போது அது இதெல்லாம் வலிச்சுட்டு கிடக்கும். ஆனால் இப்படி இருக்கும்போது நல்ல சுகமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமைக்காகட்டும். இதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் வெறும் பையா இருந்தோடனே
சுமக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இல்லைங்களா? இல்லைன்னா இப்போ 10 மாதம் பிள்ளையை துவங்கிட்டே முழு என்ன சொல்லுவாங்க, அந்த நிற மாதம் அங்கே பாருங்க, இந்த மாதிரி நிற மாதத்தோடு அலைஞ்சது இப்போ கொஞ்சம் குறை மாதமாக இருந்தாலும் நல்லா இருக்கு. இல்லைங்களா? சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த உபவாசத்தில் நான் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி நம்முடைய விண்ணப்பம், வேண்டுதல், நம்முடைய ஸ்தோத்திரம், ஜெபமெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நமக்கு என்ன தரணும்? பதில் தரணும். ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு, நம்முடைய மன்றாட்டை கேட்டு கர்த்தர் பதில் தர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இந்த உபவாச கூட்டத்தில் தினந்தோறும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கணும், ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக வாசிச்சு சொல்லி நம்ம வாசிக்கலாமா? நீங்களாம் வாசிக்கலாம். வசனம் வாசிக்காம இன்னைக்கு வாசிக்கலாம், வாசிக்கணும் என்ன? சரி, எல்லாரும் ஒரு வசனம் வாசிக்கலாமா? வாசிக்கணும் என்ன? சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டா. என்ன சத்தம் கிட்ட கேட்க அதனால் என்ன செய்யணும்? வாசிக்கணும். பிள்ளைகள்லாம் வாசிக்கணும், ஐயாமாரெல்லாம் வாசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினந்தோறும் ஒவ்வொரு அதிகாரத்தை காலையிலையும் இரவிலையும் வாசித்து அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து அவன் செய்வாங்க, தியானித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதிகாலை ஜெபத்தில் ஆலோசனை குறித்து என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். ஆலோசனை இந்த பூமி எல்லாம் நிறைந்து கிடக்கிறது. எல்லா குடும்பத்துக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு மொழிக்கும், ஒவ்வொரு தேசத்துக்கும் கலாச்சாரங்கள் என்ன செய்து இருக்கு. நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் இருக்கு. அநேக ஆலோசனைகள் இந்த பூமியில் இருந்தாலும் நீங்களும் நானும் எந்த ஆலோசனை என்ன செய்யணும்? கேட்கணுங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன செய்யணும்? பாருங்க, ஒரு தெளிந்த புத்தி நமக்கு வரணும். எல்லாம் எல்லா ஆலோசனையும் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நாமளே என்ன செய்யக்கூடாது? நிர்மலம் வளைக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல சொன்னாங்க, இப்படி செய்யாதீங்கன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய சொன்னாங்க? அப்படி செய்யுங்கிறாங்க. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா முந்தி, அதாவது எனக்கு விவரம் தெரிய இந்த நாட்கள்லேயே நம்ம நாட்டில் நம்ம தமிழகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டிருக்குன்னா ஹிந்தி என்ன செய்யக்கூடாது, நம்ம நாட்டில் என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி நம்ம பிள்ளைகளே நிறைய பேர் என்ன படிக்க வச்சுட்டு இருக்கோம்? ஹிந்தி படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஹிந்தியை பற்றி பேசினாலே அவங்க தான் ஜெயிப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ அவ்வளோ பேர் பிள்ளைகளே ஹிந்தி படிச்சுட்டு இருக்கோம். ஆமாம், அப்போ என்னென்னே ஒன்றும் என்ன செய்யலை, விளங்கலை. அப்போ படிக்காதீங்கன்னாங்க, அப்போ தெரியக்கூடாதுன்னாங்க. இப்போ ஹிந்தி தெரியலாங்கிறாங்க. ஒரு குரூப் எல்லாம் தெரிஞ்சா என்ன, இப்போ என்ன ஆக போகுது அப்படிங்குது. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு விதமாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனால் நமக்குள்ள அவன் மாறாததா இருக்கிற ஒரே ஆலோசனை யாருடைய ஆலோசனை மட்டும்தான்? ஆண்டோட. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்ன செய்யாது, அவன் அதை மாற்றவே முடியாது யாராலும். காலம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம். யோசிச்சு பாருங்க, இப்போ நம்மளை கேட்டால் யாராவது வெண்ணி குடிக்கீங்களா? வீட்டுக்கு இப்போ தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாரம் அம்மா அண்ணாச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம், அதானே வெண்ணி குடிக்கலாம் அப்படின்னா கேட்பாங்க. சொல்லுங்கள், எங்களை மாதிரி ஆட்கள் கேட்பாங்க. ஏன் நாங்கள் தொண்டை கத்தி கிடக்க பாருங்க, அதனால கேட்பாங்க. உங்களெல்லாம் அப்படியே கேட்பாங்க. நம்ம என்ன கேட்போம்? பானை தண்ணி இருக்கா? என்ன தண்ணி? பானையிலலாம் எல்லாமே சர்வ சட்டிலேயே தண்ணி வச்சுருப்பாங்க. பானையில் தானே தண்ணி வச்சுருப்போம். ஆனால் பானை தண்ணி இருக்கான்னு கேட்டால் என்ன தண்ணி? மண்பானை தண்ணி. அடிக்கிற வெயிலுக்கு எப்படி குடிக்கணுமா? இதே 2-3 மாதத்துக்கு முன்னால் என்ன கேட்டோம்? அடுத்தனையே கேட்டோம். அப்போ வெண்ணியை கேட்டோம். இப்போ அதே ஆள் இப்போ என்னத்தை கேட்குது? ஆமாம், பானை தண்ணி கேட்குது. அதனால் நம்மளே நினைச்சுக்கிட்டு பார்த்து காலத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்மளே நினைச்சுக்கிட்டே இருப்போம், மாறிக்கிட்டே இருப்போம். ஆனால் வானுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, மாறவே செய்யும். அதனால் நீங்கள் நானும் தேவ வசனத்தை நல்லா என்ன செய்யுங்க, அந்த ஆலோசனை கேளுங்க. இத்தனை ஆலோசனைகள் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு யார் என்ன சொன்னாலும் சரி, அது சரிதானா, அது நல்லது தானாங்கிறத நீங்கள் எதை வச்சு அதை அறிஞ்சுக்கிடலாம். நீங்கள் இந்த ஒரு பிள்ளைக்கு ஒயாமல் காய்ச்சல் வந்துட்டே இருந்துச்சு. உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒயாமல் காய்ச்சல் வருதுன்னு ஏதோ பிரச்சனை இருக்கேன், அதனால் ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டாங்க, டெஸ்ட் பண்ணணும்ட்டாங்க. ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணணும்னா என்ன டெஸ்ட் பண்ணணும்? இனிக்கா புளிக்கான்னு பார்க்கணுமா, என்னன்னு பார்க்கணும்? சொல்ல மாட்டீங்களே. டெஸ்ட் பண்ணணும்னா என்ன, உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு பார்க்க முடியும்? அவங்க பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு டெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அப்படிதானே? ஒவ்வொரு டெஸ்ட்டாக வச்சு இந்த குழல் வச்சு இந்த ஒரு மாதிரி பயோஸ்கோப்பை, என்ன மைக்ரோஸ்கோப் வச்சு என்ன செய்தாங்க, அவங்க பயோஸ்கோப் படம் பார்த்து பழகினதுனால பாருங்க, மைக்ரோஸ்கோப் வச்சு என்ன செய்தாங்க, ஒரு லேசாக ஒரு கண்ணாடி தான், அப்படி இப்போதான் ஒரு கண்ணாடி துண்டு, அதில் ஒரு சொட்டு ரத்தத்தை அப்படி விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, அதை விட்டுட்டு அந்த அந்த பயோஸ்கோப் வச்சு இப்படி பார்க்காங்க. பார்த்தா அதில் என்ன செஞ்சுது, எல்லாம் தெரியுது.
அப்போ இப்போ உங்களுக்கு எனக்கும் இந்த பூமியில நிறைய இருக்கு. ஆனா எது இருக்கு எது நல்லது தெரியும்னா உங்களுக்கு எனக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க. பயோஸ்கோப்ல என்னது? மைக்ரோஸ்கோப். அல்லேலூயா. ஆமா, அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிவா தெரியணும்னா உங்களுக்கு எனக்கும் ஆண்டோடைய வார்த்தை. ஆமென். நல்ல உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். இது சரிதானா அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். டக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையே திரும்ப வரும். என் வீட்டுக்காரர் சொன்னா எப்போதும் நீங்க ஓயாம அடி இந்த வார்த்தையே நீங்க சொல்றீங்கன்னா இப்பவும் அதான் வந்துச்சு. சரி, அடுத்த இடம் பார்த்துருவோம். கர்த்தர் ஆசீர்வாதம். வாசித்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இரவு கூட்டத்தில் நாம் என்ன காரியத்தை தியானித்து வருகிறோம்? வெற்றியை குறித்து என்ன செய்கிறோம்? தியானி. இப்பொழுது நாம் வாசித்ததான அதிகாரத்திலே திருப்பிக் கொள்ளுங்க, வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகம புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். என்ன நடந்தது? வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை. 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. அமிலேக்கியர் வந்து ரேவி தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி புறப்பட்டு அமிலேக்கோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில கோலை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யறேன், நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். யோசுவா மோசே தனக்கு சொன்னபடியே என்ன செய்யறாரு? வாசிங்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். நல்ல கவனிங்க. இங்கே ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். மோசேயின் கைகள் என்ன செய்து போயிடுச்சு? அசந்து போயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலே நாம் தியானிக்கக்கூடியதான வார்த்தை என்ன பாருங்க. அமிலேக்கியர் அப்படிங்கிறதான ஒரு கூட்டம், ஒரு ஜனங்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இவங்க ஒரு ஜாதியா இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இவங்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? நிறைவேறிடக்கூடாது. நல்ல கவனிங்க. சாத்தானுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வாதம் உங்ககிட்டயே உங்க குடும்பத்திலேயே வந்து என்ன செய்யக்கூடாது? பழிச்சிடக்கூடாது. இதுதான் பிசாசுடைய நோக்கம். நல்ல கவனிங்க. இதுதான் சாத்தானுடைய நோக்கம். இதை நீங்க எப்படி அறிந்து கொள்ளலாம்? வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே யாத்திராகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க, வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இல்ல, உபாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் வாசிங்க. உபாகம புஸ்தகம் 25வது அதிகாரம். இந்த அமிலேக்கு யார்? இவனுடைய சுபாவம் என்ன? இவன் என்ன செய்வான் அப்படின்னு வாசிங்க. உபாகம புஸ்தகம் 25வது அதிகாரத்துல வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிங்க 17வது வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை அடைய போகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜாதியாகிய குடும்பமாகிய மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட கவனிங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து என்ன செய்யறாங்க பாருங்க? புறப்படுகிறாங்க. எங்க புறப்படுறாங்க? ஆண்டவர் இவங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த கானான் தேசத்தை அடையபடி என்ன செய்யறாங்க? புறப்படுறாங்க. புறப்பட்டு வெளியில வருகிறதான இவர்களை குறித்து வேதம் சொல்கிறது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமிலேக்கு தேவனுக்கு என்ன செய்யாமல் பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, நல்ல கவனிங்க, உனக்கு என்ன செய்தான்? எதிராக வந்தான் என்று எழுதப்பட்டது. கவனிங்க. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் அவங்களுக்கு எதிராக தான் வந்தான், அந்த இஸ்ரவேலுக்கு நினைக்கலாம். ஆனா நீங்க உங்களுக்கு எனக்கு தெரியணும், அந்த இன்னைக்கு அந்த இஸ்ரவேலர் தான் நீங்கள் நான். ஆமென் சொல்லுங்க. நீங்க தான் ஆபிரகாமின் சந்ததி. நீங்களும் நானும் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. உங்களுக்காக எனக்காக தான் கர்த்தர் கானானை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் முதல்ல நம்ம எகிப்தை விட்டு என்ன செய்யணும்? வெளியில வரணும். சிலர் கேட்கிறாங்க, ஏன் அப்பெல்லாம் விட்டு வெளியில வரணும்? நாங்க இத்தனை வருஷம் எங்க தாத்தா பாட்டன் பூட்டன் எங்க சன்னதி சன்னதியா நாங்க இப்படி இருந்திருக்கிறோம், இயேசுநாதரையும் கும்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இயேசு நல்லவர், பாசரும் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, ஒரு பிரதர் சொன்னாரு, ஐயா நீங்களும் நல்லவர், யாரு? இயேசுநாதர் நல்லவர். ஆனால் என் பிள்ளைக்கு ஆண்டவர் சுகம் தந்தாரு. ஆனால் வந்து உங்க கோயிலில் வந்து ஒரு
ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பாடு போடுவீங்களோ அது வந்து நாங்கள் என்ன போட்டுருந்தோம். ஐயா எங்களுக்குலாம் சாப்பாடு இருக்குயா சொல்லுங்க. அல்லையா சாப்பாடு எல்லாமே அடக்கம். ஏன் உண்மையை சொல்ல மாட்டேங்க, சாப்பாடாக வேணும் நமக்கு. நீதிமானுடைய சந்ததி ஒரு நாள் என்ன செய்வதில்லை, ஒரு நாள் நம்மளை குறை வச்சதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் என் ஆண்டு என்ன கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமா, நம்மளை எப்படியா பட்டியா போடுவாரு. நான் அண்ணாச்சி எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுநாதர் நல்லவர்னு சொன்னீங்களா, அவர் சமூகத்துக்கு வாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியா வாரையா அப்படி அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம எகிப்துல இருந்து முதல்ல நம்ம என்ன செய்யணும். நிறைய பேர் அந்த சுபாவத்திலிருந்து என்ன செய்ய மாட்டாங்க, வெளியில வரவே மாட்டாங்க. ஆமா, அதனால வெளியில வராதவங்களுக்கு நீங்க நல்ல வேத வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய குடும்பத்துல வந்து பில்லி சூனியம் மந்திரம் ஏவெல்லாம் கிரியை செய்கிறது ரட்சிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. நீங்க அந்த வசனத்தை நீங்க என்னாகமத்துல வாசிக்கணும். அது இப்போ எனக்கு பிரசங்கம் இல்லை, அதனால சீக்கிரமா சொல்லிட்டு போறேன். கவனிங்க, வாசித்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்க இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலோ யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம், அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா எகிப்தை விட்டு வந்த இஸ்ரவேலுக்கு விரோதமா. அல்ல கவனிங்க, எதை விட்டு வந்த? எகிப்தை விட்டு வந்த இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, மந்திரவாதம் இல்லை. அதனால நிறைய பேர் எகிப்த அந்த பாரம்பரியத்தை குடும்பம் ஜாதி ஜனம் ஊரு இங்க நாங்க ஆரம்ப காலத்துல அந்த காலத்துல இருந்து அப்படின்லாம் நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு சில இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் பாருங்க. அதுல இருந்தெல்லாம் வெளியில வராம இருக்கிற வரைக்கும் மந்திரமும் சூனியமும் ஏவலும் உங்க குடும்பத்துல கிரியை செஞ்சுட்டே தான் இருக்கும். அதனாலதான் பாடமா சொல்றோம், நமக்குள்ள அதை விட்டு பாரம்பரியத்துல ஆரம்பத்துல நம்ம எங்க இருந்தோமோ அதை விட்டு முதல்ல அந்த காரியத்தெல்லாம் விட்டு நம்ம என்ன செஞ்சு வரணும். உங்களை வந்து எதுவும் சேதப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வெளியில வரணும். இல்ல பாத்துக்கலாம், நாங்களும் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயே இருந்துக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இன்னும் கேட்டா இவங்க போய் வச்சுட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் போய் இன்னொருத்தர் கூட கொஞ்சம் துட்டு கொடுத்து அதை என்ன செஞ்சு வந்துருவாங்க, எடுத்துட்டு வந்துருவாங்க. அல்லேலூயா. அவன் அப்படி கேள்விப்பட்டையா, அவனுக்கு ஒருத்தர் போய் என்ன செஞ்சு வந்திருக்கிறாரு, கூட பிறந்த அண்ணனுக்கு இல்ல அண்ணன் தம்பிக்கு போய் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. எவ்வளவுக்கு வச்சாரு? அவங்க 5001 ரூபா கட்டி வச்சுட்டு வந்திருக்காரு, செய்யணும் வச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம பாஸ்டரை கூப்பிட்டு ஜோம் பண்ண உடனே பாஸ்டர் ஜோம் பண்ணியிருக்காங்க, உடனே சொல்லிட்டாங்க இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு உடனே இவங்க நேரம் என்னச்சாச்சு, திரும்ப அங்க போய் 10,001 ரூபா குட்டி என்ன செஞ்சு வந்தாச்சு, அத எடுத்துட்டு வந்தாச்சு. அதனால நீங்க அப்படி 10,000 லட்சம் அப்படி திரும்ப அவர் வைக்க நீங்க எடுக்க அப்படின்னு விளையாண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதானே. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன உண்மையை சொல்ல மாட்டேங்கல என்ன அப்படின்னா என்ன செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். அந்த எகிப்திலேயே ஆரம்பத்திலே என்ன செய்ய வேண்டியதான், நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்க இவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். வரும்போது இவங்களுக்கு எதிராக வந்தாங்க. இவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னது, அமிலேக். இவனுடைய சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்குத்தத்தம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல என் மேலே வந்து என்ன செய்யக்கூடாது, பழிக்க கூடாது. இதான் இவருடைய திட்டம். நல்ல கவனிங்க, இவனுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவன் செயல்படுகிற அந்த காரியத்தை பார்க்கும்போது எதிரிட்டு வருகிறான். வந்து அவன் என்ன செய்வானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல கவனிங்க, வர்றது எதிர்த்துதான் வருவான். ஆனா எதிர்த்து வர்ற இவன் கவனிங்க, நல்ல கவனிங்க, எதிர்த்து வர்ற இவன் ஆளை பார்ப்பான். இந்த ஆளு கொஞ்சம் வாட்டம் சாட்டமா இருக்கானே, நாம அடிச்சா திரும்ப பிடிச்சி அடிச்சு விடுவானோன்னு பார்ப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? என்ன 6 அடிலாம் இருக்கான், கை கால் இத்தா தண்டிலாம் இருக்கு, மீசி வேற முறுக்கி விட்டுருக்கானே அப்படிலாம் நினைச்சான்னு வைங்க, என்ன செய்ய மாட்டான், எதுதான் வருவான். ஆனா தொட மாட்டான். ஏன் தொட மாட்டான் அப்படின்னு இதுல எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. எதிரிட்டு வந்து சீக்கிரம் நீ இழைத்து விடாதிருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் என்ன செய்தான், வெட்டினான் என்பதே என்ன செய்தது. நல்ல கவனிங்க, விடாய்த்திருக்கையில். கவனிங்க, என்ன எப்படி இருக்கையில், விடாய்த்திருக்கையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பின் வருகிற. இவங்க ஒரு நாள் எங்க வர மாட்டாங்க, சொல்லுங்க வாயை திறந்து. எதுக்கு உங்க பிள்ளைகள்லாம் எதுக்கு முன்னால வர சொல்லுங்க, புரியுதாமா? ஐயா மடியில உட்கார வச்சுக்கிட்டு உங்க மகளை உங்க மகனை உட்கார வச்சு எங்களுக்கு என்ன நானா அது கடத்திட்டா போகிறோம் நாங்க. எதுக்கு பிள்ளைகளை முன்னால உட்கார வைக்க, நீங்களும் ஆராதனை வந்து எங்க இருக்காதீங்க. செல்லாம் பார்த்துட்டு அங்க ஆராதனைக்கு வந்து போர்ட்டிகோவில உட்காந்து போர்ட்டிகோவிலே போயிடுறது. உள்ள வச்சுக்கின்னு காலை வச்சுக்கின்னு தீட்டு
என்ன வச்சிருமா, தீட்டு கரை பட்டுருமா கால். அதனால எங்க வர மாட்டாங்க, சபைக்குள்ளேயே வராம அங்க வாது. அதையும் சொல்லாம இருக்க வேண்டியிருக்கு. சில நேரம் நினைப்பேன், போய் இந்த வாண்டுகளுக்கு 2 கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த பெரியவங்க உள்ள வந்துடுவாங்க நினைப்பேன். ஆண்டவரே போர்ட்டிகோவுக்கு வர்றதை விட்டுறப்படாதையா சொல்லுங்க, அல்லேலூயா. இதே வர்றதை விட்டுறப்படாத அப்படிங்கணும். அதானே நினைச்சீங்க, வாயை மூடிட்டு இருக்கேன், வேற என்ன செஞ்சு தொலைய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, சிலருக்கு என்ன அனுபவம் இல்லை பாருங்க, முன்னாலே வரமாட்டாங்க. ஆமா, இடைக்கால சபையில அது பெருத்த அவமானம். ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா விக்கியபுரத்துல அப்படி கிடையாது. விக்கியபுரத்துல ஒரு ஜெப குறிப்பு சொன்னோன்னு வைங்க, ஏன்னா அந்த வளர்ப்பு அப்படி அந்த காலத்துல அங்கேயே தங்கி இருந்து. இப்ப இடைக்காலம்லாம் பாசு நிரந்தரமா என்ன செய்ய முடியல, அவங்க இருக்கல. வந்துட்டு போய் இப்படி இருந்துட்டு அப்படி முழு கூட்டத்தையும் நடத்தாப்லாம் இருக்குதான் இங்க அந்த மாதிரி அனுபவம் இல்லை. இன்னைக்கும் பாருங்க, இல்லைய காலம் பாருங்க, வயசு என்ன ஆகுது, எவனாவது ஜெயிச்சிருக்க பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது. அது மாதிரி நான் இங்க கலித்தாம்பட்டிக்கு ஜோம் பண்ணேன்னா சிலர் இங்கிலாந்துக்கு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறோம் அப்படின்றதுக்காக எங்கேயும் ஜோம் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஜோம் பண்ண மாட்டாங்க. என்ன பாயிண்ட் சொல்றோமோ அதை கரெக்டாக ஜோம். ஜெப குறிப்பு இன்னைக்கு பிள்ளைகள்லாம் ஜோம் பண்ண முடியும். நீங்க அழகா உங்க பிள்ளைகளுக்கு சடமாட்டி வாங்கி கொடுக்கீங்க, இப்படி முடிய அப்படி அன்னைக்கு பார்க்க அந்த இசிஜியில் இப்படி ஏறுற மாதிரி ஒருத்திக்கலாம். முதல்ல இங்க இப்படி ஏறுது, இங்கிட்டு வருது, அதுக்கப்புறம் இங்கிட்டு வருது. பாஸ்டர் இதெல்லாம் பார்க்காருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இங்கிட்டு வருது, உச்சி இங்கிட்டு வருது. என்னடா இசிஜியில் தான் இப்படி ஈஸி தானே, இசிஜி தானே, அதில் தான் இப்படி ஏறிங்க. அது மாதிரி அப்படிலாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கீங்க. ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிங்க எப்படின்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அப்போ தேவ சமூகத்தில் வந்தால் பாடணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இதெல்லாம் என்ன செஞ்சு கொடுக்கணும். இப்போ நீங்கள் 5 விளையாது, 50 என்ன செய்யாது, அதுக்கப்புறம் விளையாது. அதனால் வந்தால் சபையில் வந்தோன்னு சக்குன்னு எரும மாடு சாணி போட்ட மாதிரி சப்புன்னு தரையில் என்ன செய்யக்கூடாது. ஆலயத்துக்கு வந்தோன்னா முழங்கால் போடணும். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், உட்காரணும். அப்படிலாம் அந்த அனுபவத்தை என்ன செஞ்சு ஏற்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னால வரணுமா. ஏன்னா இந்த அமிலேக்கு என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, பின் வருகிறவர்களை சிலரை பார்த்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க, ஜெபம் பண்ண வர மாட்டாங்க, ஊழியத்துக்கு வர மாட்டாங்க, கன்வென்ஷனுக்கு வர மாட்டாங்க, கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. ஆனா இவங்க கூட ஆண்டவர் எப்போதும் வரணும். நல்லா கவனிக்கீங்களா. இவங்க எப்போதும் எங்கதான் வருவாங்க, பின்னாலே வருவாங்க. இங்க பைபிள்ல போட்டிருக்கீங்க, என்ன செய்வானா, வந்தது எதுக்குதான் வருவான், ஆனா ஆளை பார்த்துடுவான். யாரை பார்த்துடுவான், இந்த முன் வருகிற பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, இவங்களை டச் பண்ண மாட்டான். முன் வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் அவங்களை அவன் என்ன செய்ய மாட்டானா, டச் பண்ண மாட்டான். அவன் பார்ப்பானா, என்ன பார்ப்பான தெரியுமா, யாரு பலவீனரா இருக்கிறார்கள், யாரு நம்ம சொல்லுவோம் பாருங்க, நஞ்சு நசுக்கி அப்படி பிஞ்சி பிசுகியா இருப்பாங்க பாருங்க சிலரு, அப்படிதானே, இந்த நேரம் அப்படிதான் இருப்பாங்க பாருங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க இந்த நேஷனல் ஜியோகிராபிக் அந்த இதுலாம் இந்த சிங்கம் வேட்டையாடுறத பாருங்க. நாமெல்லாம் நினைப்போம், இன்னைக்கு போய் ஒருத்தர் போய் கோழி வாங்குறாருன்னா என்ன கோழி வாங்குறாங்க, வெட்டக்கோழி வாங்குறாங்க, கொளுத்த கறி வாங்குறாங்க, அதெல்லாம் நல்லதுங்க. ஆனா இந்த மாடு இதெல்லாம் சிங்கம் போய் வேட்டையாடுது பாருங்க, அது இருந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். எது பலவீனமானதோ அதைத்தான் வரணும். நல்லா கவனிங்க. ஏன்னு கேட்டா அதைத்தான் அது என்ன செய்யணும், அதைத்தான் அது பிடிக்க முடியும். அப்போ இவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, பின்தங்கி வருகிறவர்களை நீங்க அதனால பின்னாலே வரணும்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்காம முன்னால வாங்க. முன்னுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுங்க, அதனால பின்னுக்கு வர்றதுக்கு என்ன செய்யாதீங்க, ஆசைப்படாதுங்க. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான அதாவது காமராஜர் அவர் நல்ல நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு தலைவர். ஆனா அவருக்கு அப்புறம் யார் வந்துட்டாங்க கேட்டீங்கன்னா, அண்ணா வந்துட்டாரு. இப்ப அண்ணாவுக்கு சப்போர்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர். எம்ஜிஆர் பயங்கர ஃபேமஸ் பார்த்தீங்களா, சினிமாவில் நடிச்சு பாட்டியம்மாக்கள் எல்லாம் முத்தம் கொடுத்து எப்படி ஆயிட்டாரு, ஃபேமஸ் ஆயிட்டாரு. பாட்டியம்மாக்களை டக்குன்னு இடைக்கி என்ன கொடுத்துருவாராம், கிஸ் கொடுத்துருவாராம், அப்படின்னு கிஸ் கொடுத்துருவாராம். அதனால அவ்வளவு பேரும் யாருக்கு தான் விடுவாங்க, இன்ன வரைக்கும் அந்த பாட்டியம்மாளுடைய மகா வரைக்கும் யாருக்கு தான் விடுவாங்க. எம்ஜிஆர் குளிர்ல முடியாச்சு அவரை, ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அங்கதான் ஓட்டு போடுவாங்க எம்ஜிஆருக்கு. அப்போ ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறாராம், காமராஜர் வந்துட்டு இருக்கிறாராம். அப்போ பாத்தீங்கன்னா வர்ற வழியில திருநெல்வேலியிலயா எங்கேயோ சொன்னாங்க, அப்போ ட்ரெயினை நிறுத்திட்டாங்களாம். காமராஜர் வந்துட்டு ட்ரெயின் நிறுத்தி விட்டாங்க. என்னன்னு கேட்டா, யார் வந்திருக்கா, அண்ணா வந்திருக்காரு, அதனால கூட்டம் பயங்கரமா இருக்கு, ட்ரெயின் இப்போ அங்கே போனா என்ன செய்ய முடியாது,
அதை நிறுத்த முடியாதுன்னு சொல்லி ட்ரெயினுக்கு அதுக்காக நிறுத்தி போட்டாங்களாம். அப்போ இங்க செய்தி வருது, என்ன நடுவழியில் நிறுத்தி போட்டானுங்க என்னன்னு சொல்லி காமராஜருக்கு செய்தி வருது. காமராஜர் செய்தி வந்தோன்னு சொல்றாங்க, இப்ப அண்ணா வந்திருக்கிறாரு, அண்ணா வந்திருக்கிறதுனால கூட்டம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி பேச. அண்ணா வந்திருக்கிறது கூட்டம் இருக்கான், அண்ணா வர்றது கூட்டம் வரும், ஓரளவுக்கு தான் வரும். ஆனா அண்ணாவை பார்க்க யார் வந்திருக்கா? தம்பி வந்திருக்காரு. அவரை ரிசீவ் பண்றதுக்கு தம்பி வந்திருக்காரு. யார் வந்திருக்காருன்னா யார் வந்திருக்கா? எம்ஜிஆர் வந்திருக்காரு. அப்படின்னு ஒன்னே கூட்டம் பயங்கரமா இருக்கு. இப்ப செய்தி எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு போகுது? காமராஜருக்கு போகுது. காமராஜருக்கு போகுது. என்ன போகுது? அண்ணா வந்திருக்கிறாரு, அண்ணா பார்க்க யார் வந்திருக்கா? எம்ஜிஆர் ரிசீவ் பண்றதுக்கு வாங்கன்னு வரவேற்க வந்திருக்கிறாரு, அதனால கூட்டம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. உடனே என்ன செஞ்சாங்களா, இவரை நிறுத்தியிருந்த அந்த நடுவில் நிறுத்தியிருந்த அந்த லோக்கல்ல உள்ள அந்த இதுல இருந்து எங்க போன் வருதான் பாருங்க, இங்க போன் வருவான், இவங்களை நிறுத்தி இருக்கிற இடத்துக்கு போன் வருவான். போன் வந்தோடனே இதை ஒரு இது குறுஞ்செய்தியில வாசிச்சு, அப்ப யாருக்கு போன் வந்துச்சா பாருங்க, எம்ஜிஆருக்கு போன் வந்துச்சான். அப்போ சொல்றாங்களா, இப்படி காமராஜர் எங்க நிக்கிறாரு, அங்க நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி, உங்களால எங்க கூட்டத்தினால காமராஜர் அவருடைய ட்ரெயினை நிறுத்தி போட்டாங்கன்னு உடனே செய்தி வந்து நான் எம்ஜிஆர் சொன்னா, யாருக்கு நம்ம வழி விடணும், அது ஒரு மூத்த தலைவர், ஒரு அற்புதமான தலைவர், அவருக்கு நம்ம வழி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க முன்னுக்கு போனா தான் அவருக்கு பின்னால இருக்கிறவர் எங்க வர முடியுமா சொல்லுங்க. நீங்க ஏன் முன்னுக்கு வரணும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு பின்னால இருக்கிறவங்க அப்பதான் முன்னுக்கு வருவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ காமராஜர் வந்து இறங்கின உடனே எம்ஜிஆர் வந்து அண்ணாவை பார்த்தவர் காமராஜரையும் பார்த்துட்டு தான் போனார். அப்புறம் காமராஜர் இறங்கின உடனே வந்து காமராஜர் வந்து பேசலாம், மன்னிச்சுக்கிடுங்க, இந்த மாதிரி இப்படி கூட்டாயிட்டு உங்களை நீங்க இந்த ட்ரெயின்ல வர்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நீங்க முன்னுக்கு போனீங்க, அதனால பின்னால இருக்கிற நானும் முன்னுக்கு வந்துட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அப்போ நீங்களும் நானும் முன்னுக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களே மாதிரி நிறைய பேர் பின்னுக்கு வந்துட்டு இருக்கிறவங்களாம் அப்பதான் முன்னுக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆனால் இந்த அமலேக்கு என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, முன்னுக்கு யாரு வராதவங்களோ, யாரு விடாய்த்திருக்கிறவர்களோ, யாரு எனக்கு இது நடக்கல, எனக்கு அது நடக்கல, எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி யாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெட்சாகி போய் இருக்கிறாங்களோ, அவிசுவாசமான எண்ணம் கொண்டு உற்சாகம் இல்லாம இருக்கிறாங்களோ, இவங்களதான் பார்ப்பான், வேற யாரையும் பார்க்க மாட்டான். நல்லா கவனித்து விடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவரை தேடாம, ஆண்டவரை மையப்படுத்தாம, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம இப்படி இருக்கிற பலவீனரே கண் வச்சு பார்ப்பானாம். நல்ல கவனிங்க. அதனால தான் நாங்க கேட்கிறோம், இந்த கூட்டத்துக்கு வரலையா, இந்த ஜபத்துக்கு வரலையா, உபவாச கூட்டத்துக்கு வரலையா, விழிப்பு ஜபத்துக்கு வரலையா, ஏன் கேட்கிறோம் கேட்டா, யார் இந்த மாதிரி பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்களதான் வேட்டையாடுவாங்க. அந்த ஸ்தோத்திரம். இந்த வந்து இறங்கி இருக்கா யுத்தத்துக்கு, வந்து கூட்டமா வந்து இறங்கி என்ன செஞ்சானா பாருங்க, இஸ்ரவேலுக்கு அவங்களுக்கு யுத்தம் எப்படி நடக்குது, மும்முரமாக நடக்க போகுது. அப்ப மோசே என்ன சொன்னாரு, யோசுவாவை கூப்பிட்டு, நீ யுத்தத்துக்கு போ, உங்களோட யுத்தத்துக்கு பழங்கினவங்களை கூட்டிட்டு யுத்தத்துக்கு போ, நான் எங்க போறேன், மலை உச்சிக்கு போவேன். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். எங்க போறாரு, மலை உச்சிக்கு போறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு இருக்கிறதான யுத்தம் என்ன யுத்தம், ஒருத்தர் களத்துல இறங்கி போராடுவாங்க, அவங்களுக்கு அந்த யுத்தம் இருக்கும். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, கண்மலைக்குள்ள மறைந்திருப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்க. ஒருத்தர் இறங்கி என்ன செய்வாங்க, போராடுவாங்க. அது அவங்களுக்கு கொடுத்த கிருபை, அவங்களுக்கு கொடுத்த அழைப்பு. அதனால அவங்களுடைய அழைப்பை, கண்மலையில மறைந்திருக்கிறவங்களுடைய அழைப்புக்கு என்ன செய்யக்கூடாது, இது குறைவு இது நிறைவெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சிலர் என்ன செய்வாங்க, நல்ல சுவிசேஷம் சொல்லுவாங்க, சிலர் நல்ல பாடுவாங்க, சிலர் நல்ல ஜோம் பண்ணுவாங்க, சிலர் நல்ல இசைக்கறி வாசிப்பாங்க, சிலர் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. நல்லா கவனிக்கலாம். சிலர் நல்ல பேய் விரட்டுவாங்க. அவங்களுக்கு ஆண்டு விசேஷித்த கிருபைகளை என்ன செய்வாரு, தருவார். மோசே சொன்னார், உன்னோடு கூட இருக்கிறவங்களை நீ கூட்டிட்டு போ, நான் இங்க இருந்து உனக்காக என்ன செய்யறேன், ஜெபம் பண்ணுகிறேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒவ்வொரு கிருபை உண்டு. ஆனால் கிருபை பெற்ற இவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு பாருங்க, ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன ஐக்கியம் கேட்டீங்கன்னா, அவன் பலவீனரைத்தான் தாக்குவான். கவனிங்க, யாரதான் தாக்குவான், பலவீனரை, பின்தங்குகிறவர்களை, விடாய்த்திருக்கிறவர்களை, பலவீனர்களையே தான் பார்த்து தாக்குவான். அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, நீ பலவீனமாக கூடாதுன்னு உனக்காக நான் வேண்டுதல் செய்யணும். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அழிக்கப்பட்ட கூடாதுன்னு உனக்காக நான் அங்க யுத்தம் பண்ணணும். சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னா, ஒருவருக்கு என்ன செய்யணும், இது நமக்குள்ள என்ன செய்யணும் பாருங்க, காணப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. இது நமக்குள்ள இருக்கணும் ஐயா. ஆமென். பைபிள் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணத்தை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறார், ஒண்டியா இருந்தால் அவனுக்கு என்ன உண்டாகாதான், சூடு அனல் உண்டாகாது.
நல்ல கவனிங்க. அப்போ ஒருவரை ஒருவர் தூக்கி விடுகிறதற்காக தான் ஆண்டவர் மனுஷனுக்கு என்னத்தை ஏற்படுத்தினாரா? கணவன் மனைவிங்கிற அந்த உறவே ஏற்படுத்தினாராம். நல்ல கவனிக்கீங்களா? ஒருவன் சோர்ந்து போனா இன்னொருத்தர் என்ன செஞ்சு விடணும்? தூக்கி விடணும். தலையில தண்ணியை ஒரு ஊற்றிடக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா சோமில்லாத ஆளை பார்க்க போறவங்க என்ன செய்வாங்க? நல்ல வார்த்தை சொல்லணும். சரி, நீ கவலைப்படாதீங்க, சோமாயிரும், ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருவாரு? சோகம் தருவார், உங்களுக்காக சோகம் பண்ணுதான், கவலைப்படாதீங்க. இப்படிதான் நிறைய ஆளுக்கு சோகம்லாம் இருந்திருக்கு. இப்போ ஏற்பட்ட நோயிலாமோ ஆண்டவர் சோகமாக்கி இருக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி போன சிலர் பார்த்தீங்கன்னா போகும்போதே வச்சுக்குவாங்க, அழுகியே வந்துட்டா சும்மா அப்படிம்பாங்க. மூஞ்சில மூட்டாவலான்னு என்ன அர்த்தம்? போட்டு தள்ள போறாங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. போகும்போதே இப்படி சொல்லுவாங்க, ஐயோ எங்க தெருவில் இப்படிதான் ஒரு அம்மா, அவ்வளவுதான். இந்த அம்மாவை கொண்டு தான் இந்த அக்காங்க வந்துருக்கோம். கவனிங்க. போயிட்டு ஒரு ஆளை பார்க்க போனா அவங்களுக்கு என்ன சொல்லணும்? நல்ல வார்த்தைகளை, பக்தி விருத்தி உண்டாகிற நல்ல வார்த்தைகளை அவங்கள்ட்ட என்ன செய்யணும் பாருங்க, பேசணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒருவர் என்ன செய்யறவளா இருக்கணும் பாருங்க, உற்சாகப்படுத்துறவளாய், ஒருவருக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறவராய், ஒருவருக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறவராய், ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன செய்யறவளாய், கழுவுறவர்களாய் நமக்குள்ள காணப்படணும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவரும் போதகரமா இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். நீங்க ஒருவருடைய குறைவில இன்னொருத்தர் என்ன செய்யணும் பாருங்க, உதவி செய்யணும். ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணணும். கவனிங்க, சபைக்குள்ள அதாவது சங்கத்துக்குள்ள நமக்குள்ள இருக்க வேண்டியதான ஒரு ஐக்கியம் அதுதான். ஆமா, இவங்களெல்லாம் சரி கிடையாது, இவங்கெல்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டாங்கன்னு யாரையும் என்ன செய்யாதீங்க, முடிவு கட்டாதீங்க. ஆமா, இது நியாயம் இருக்கிறதுக்கு யாருக்கும் என்ன கிடையாது, உரிமையே கிடையாது. ஆமா, கர்த்தருக்கு மகிமை. சிலர் சொல்றாங்க அப்படி, இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க பாஸ்டர், நீங்க போய் வேணாம் என்று வச்சுக்குவாங்க, போயிட்டு வாங்க அப்படிங்க. கர்த்தர் சொல்ல, நம்ம போய் திருந்த போறாங்க? ரட்சிப்பு யாருடையது? ரட்சிப்பு கர்த்தருடையது. நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறது, திருந்தாறது யார் கையில இருக்கு? அவர் அதுக்கான காலத்தையும் நேரத்தையும் சமயத்தையும் கொடுப்பாரு. ஆமா, திரும்ப அவங்க சாவ கிடந்தவங்களுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுப்பாரு, திரும்ப சுகத்தை கொடுப்பாரு, திரும்ப பரிசுத்தம்னா என்னன்னு கற்றுக் கொடுப்பாரு, நீதினா என்ன, நியாயம்னா என்னன்னு சொல்லி கொடுப்பாரு, அன்புனா என்ன, சமாதானம்னா என்ன, சந்தோஷம்னா என்னன்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த காலத்தை அதை அவங்க பிரயோஜனப்படுத்திக்கிடணும். பிரயோஜனப்படுத்திக்கலாம். யாரு போனாலும் ஒண்ணு என்ன போறது இல்லை, நடக்க போறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதுக்கு முன்னால நீங்கள் நானும் என்ன செய்யணுமா பாருங்க, ஒருவர் என்ன செய்வர்களாக இருக்கணும், அவன் ஏந்துகிறவர்களாக. இந்த அனுபவம் நமக்குள்ள என்ன செய்யணும் பாருங்க, காணணும். இந்த மோசேக்குள்ள, இந்த யோசுவாவுக்குள்ள, இவங்களுக்குள்ள இருந்த ஒரு சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐக்கியம் என்ன செய்தது இருந்தது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால முடிச்சிடறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஐக்கியத்துல, ஏன்னா இன்னைக்கு ஐக்கியம் நிறைய இருக்கு. எப்படி ஐக்கியம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சபையை உண்டாக்குறதுலயும் ஐக்கியம் இருக்கு, சபையை கெடுக்கிறதுலயும் ஐக்கியம் இருக்கு. ஏன் இருக்கல ஊரு கட்டியலாம் கவனிக்கீங்களா? சபைய குடும்பத்தை கெடுக்கிறதுலயும் ஐக்கியம் இருக்கு. அப்படிதானே? உங்க குடும்பத்தை கெடுக்கிறவங்க அவங்களும் ஒரு கூட்டமா சேர்ந்து இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு சில கேங் இருக்கும். அதே மாதிரிதான் சபையை கெடுக்கிறவங்க, உடைக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு கூட்டமா இருப்பாங்க. அப்ப என்ன ஆண்டவரே ஐக்கியம்னா? அப்ப நாங்க ஐக்கியம்னா நல்லதுன்னு நினைச்சோமே. அப்ப ஐக்கியத்திலே என்ன இருக்கு சொல்லுங்க, சீக்கிரம் முடிக்கட்டும். என்ன இருக்கு? தவறு இருக்கு, ரெண்டு இருக்கு. அப்ப இது நாம சரியான ஐக்கியத்தில் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இதுல அந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கும் ஆழமாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். ரவி தீவிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆமா. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நல்ல கவனமா கவனிக்கணையா. அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில், நல்ல கவனிங்க, முக்கியமான வார்த்தை இப்பதான் வருது. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை, நல்ல கவனிங்க. அவன் மலை உச்சிக்கு போனாட உடனே மலை உச்சிக்கு போனான்னு நினைக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11வது வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. 11வது வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், நல்ல கவனிங்க, இந்த ஐக்கியம் யோசுவாவுக்கும் மோசேக்கு இருக்கிற அந்த ஐக்கியம் இருக்கு பாருங்க. மோசே கையை வைத்திருக்கிறார். மோசே கை எப்படி இருக்கையில் சொல்லுங்க, ஏறெடுத்து இருக்கையில், வானத்தை நோக்கி ஏறெடுத்து இருக்கும் போது இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில்
அமலேக்கு என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க. இப்ப அந்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? அடுத்த வார்த்தை மறுபடியும் வாசிக்க 12. நல்ல கவலை ஐயா. இந்த கை அசராமல் இருக்கும்போது ஜெயம், இந்த கை அசந்து போன போது என்னது சொல்லுங்க? தோல்வி. இந்த கை அசந்து இது அசராமல் போறதுக்கு நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? ஐக்கியத்தை பார்க்கிறோம். ஒண்ணு யோசுவாவுக்கும் மோசைக்கு இருக்கிற ஐக்கியம், அதுக்கப்புறம் மோசைக்கும் ஆரோனுக்கும் ஊருக்கும் இருக்கிற ஐக்கியம். ஒருவருடைய பலவீனத்தை இன்னொரு தாங்குற இந்த ஐக்கியம் நல்லதா இருக்கு. ஆனா இந்த ஐக்கியத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கை தளர்ந்து போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோல் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஐக்கியம் நமக்குள்ள இருக்கிற இந்த ஐக்கியம் எதை உயர்த்தணும்னு கேட்டீங்கன்னா, எதை உயர்த்தணும்? கோலை உயர்த்தணும். நம்ம கையசந்துட்டுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஏந்தணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் விண்ணப்பம் பண்ணணும், இவங்க கூட நம்ம சேரணும், அவங்க கூட நம்ம சேரணும் அப்படின்னா சேர்றது தப்பு இல்லை, ஐக்கியம் நல்லதுதான். ஆனா அந்த ஐக்கியத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்ன இருக்கணும்? சொல்லுங்க வாயை திறந்து. கோல். அது கோல் எதற்காக சொல்லுங்க? கோல் எதுக்குயா? கம்பு என்னத்துக்கு? ஆட்டுக்கா? ஆடு மேய்க்கிறவர் கம்பு வச்சிருக்கா என்னத்துக்கு? முதுகு சொல்லி இருக்கா? எட்ட மட்டைக்கு எதுக்குயா கம்பு வச்சிருக்கிறாரு? ஆடை என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஆடு மேய்க்கிறது தானே கம்பு. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆடை மேய்க்கிற நடத்துதல். ஒருத்தரை நடத்துதல் யாருன்னு கேட்டீங்கன்னா, யார் தான் நடத்தணும்? சொல்லுங்க. ஆவியானவர் தான் நம்மளை என்ன செய்யணும்? ஆண்டவர் தான் நம்ம நடத்தணும். இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியம் எதுல இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இவங்க எங்க ஜாதிக்காரங்க, இவங்க நல்லவங்க, இவங்க வல்லவங்க, இவங்க அப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க இருக்கக்கூடாது. ஆண்டவர் யாரை நடத்துறாரோ அவங்க கூட நம்ம ஐக்கியம் இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. யார் கூட இருக்கணும்? ஏன்னா ஆண்டவர் யாரை செலக்ட் பண்ணியிருக்கிறாரோ, யாரை முன்குறித்திருக்கிறாரோ, யாரை அழைத்திருக்கிறாரோ, யாரை கொண்டு நடத்துகிறாரோ அந்த ஐக்கியத்துல நாம இருந்தா தான் இவனை ஜெயிக்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. அர்த்தத்தை கவனிச்சுக்கிடுங்க. இவங்க கை அசந்து போயிட்டு நம்ம மோசையும் கையையும் தான் பாக்குறோமே தவிர, கையை திடப்படுத்தின ஆரோனையும் ஊரையும் தான் பாக்குறோம், ஐக்கியத்தையே பாக்குறோமே தவிர. ஆனா இந்த ஐக்கியம் எல்லாம் எது கூட சேர்ந்து இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கோலை நிறுத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கு? நடத்துதல். நல்ல கவனிக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவருடைய நடத்துதல். இந்த கோல் துளித்து பூத்து என்ன செய்தது? காய்த்து கனி கொடுத்தது. ஆவியின் கனி நமக்குள்ள என்ன செய்யணும்? அந்த கோல் என்றால் நடத்துறதுக்குரிய காரியம். இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நடத்துதல் உள்ள பிள்ளைகளுக்குள்ள தான் உங்களுடைய ஐக்கியம், என்னுடைய ஐக்கியம் என்ன செய்யணும்? அப்பதான் நீங்க செய்யறது நல்லதுன்னு அர்த்தம், நீங்க பேசுறது நல்லதுன்னு அர்த்தம். மற்றபடி எந்த ஐக்கியமெல்லாம் இருக்கலாம். அப்படிதானே? நல்லா தான் இருக்காரு. ஒரு அம்மா சொல்லிச்சு, என் மகன் நல்லா தாயா இருக்கான். இந்த அக்கா சொல்லி, என் வீட்டுக்காரர் நல்லா தான் இருப்பாரு. இந்த மூணாவது வீட்டுக்காரா இருக்கான் பாருங்க, அவன் வர்ற வரைக்கும் என் வீட்டுக்காரர் நல்லா இருப்பாரு. அவன் அங்கே அப்படி காலங்களை தேய்ச்சிட்டு போவான். அதாடி இவனும் பின்னாலே போயிடுவான். எங்க பள்ளிக்கூடம் படிக்கா என்ன இருக்கு? அது வரைக்கும் இவரு சாராயமே குடிக்க மாட்டான். நல்ல மகனா என் வீட்டுக்காரர் ரொம்ப தங்கமானவர். ஆனா இவனை பார்த்தாலே இது நல்லா தானே இருக்கு ஐக்கியம். அப்படிதானே? என்ன பண்றதுக்கு அர்த்தம்? கொலை செய்யறதுக்கும் சேர்ந்தான் பண்றாங்க, விபச்சார வேசித்தனம் பண்றதுக்கு எப்படிதான் தெரிஞ்சுறாங்க, சேர்ந்தான் பண்றாங்க. எல்லாத்துலயும் ஐக்கியம் இருக்கு. அதனால ஐக்கியம் இல்லாம இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாத்தையும் ஐக்கியம் இருக்கு. ஆனா எந்த ஐக்கியம் நல்ல ஐக்கியம்னா, ஆண்டவருடைய நடத்துதல் கூட யாரு சேர்ந்திருக்கீங்களோ அதுதான் நல்ல ஐக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஜெயம் கிடைக்கணும்னா, தேவனுடைய நடத்துதல் உள்ள பிள்ளைகளோடு, ஆவியின் நடத்துதல் உள்ள பிள்ளைகளோடு, தேவனுடைய சத்தியத்தின்படி நடத்துகிற பிள்ளைகளோடு கூட தான் உங்களுடைய ஐக்கியம் இருக்கணும். பேசுறதெல்லாம் பொய், பண்றதெல்லாம் அநியாயம், பொய், பரட்டு, அருவருப்பு, அசிங்கம், பண ஆசை, பொருள் ஆசை, சாதி பார்க்கறது, எல்லா அநியாயத்தையும் பண்றவங்க கூட உங்க ஐக்கியம் என்ன செய்யக்கூடாது? ஐக்கியம் சரியில்லைன்னா, நடத்துதல் சரியில்லைன்னா உங்களுக்கு ஒரு நாள் என்ன கிடைக்காது. ஏன்னா வானத்துக்கு இந்த பூமிக்கும் தொடர்பு உண்டாகணும்னா ஆவியானவர் தான் இருக்கணும். அந்த கோல் எங்க டச் ஆகணும் பாருங்க. அந்த கோல், அந்த நடத்துதல் தேவனுக்கு டச் ஆகணும்னா அப்பதான் அந்த கை சரியா இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த கோலை சரியா பிடிக்கிறதுக்காக தான் கையே தவிர கைக்காக கோல் கிடையாது. அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதனால ஆவியானவருடைய நடத்தல், ஆண்டோடைய நடத்தல், சத்தியத்தின்படி யார் வாழுகிறார்களோ அவர்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கட்டும்.
அதனால அருவருப்பான துன்மார்க்கர்களோடு அசிங்கமானவர்களோடலாம் இருக்கிற அந்த ஐக்கியத்தை தயவு செய்து என்ன செஞ்சுக்கிடுங்க. சொல்லுவாங்க கழுத கெட்டா என்னதான். அதனால நமக்குள்ள தப்பு தவறு ஆரம்பிக்கிறனாலே நம்ம ஐக்கியம் வேற மாதிரி வேற ஆள்கிட்ட நினைச்சுக்கிட்டே இருக்கும். எப்பவுமே நீங்க தெரிஞ்சுக்கிடணும், இது தேராது, இது வேற பக்கம் இன்னொரு பக்கம் தான் என்ன செய்ய போகுது போக போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். அதனால இன்றைக்கே அதை குறித்து எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருங்க. கர்த்தரோடு தேவ பிள்ளைகளோடு தேவனை ஆராதிக்கிறவர்களோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவர்களோடு அந்த ஐக்கியத்தோடு நாம் காணப்படுவோம். நிச்சயமா கர்த்தர் நமக்கு என்ன தருவார், ஜெயத்தை தருவார். கோல் இல்லாம ஜெயம் இல்லை. அந்த கோலை தூக்கி கொண்டிருந்த மோசையுடைய கைகளை தாங்கினார்கள். கோலை சுமந்து கொண்டு வந்த மோசைக்காக யுத்தம் பண்ணினார்கள். கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். பலவீனரை விடாய்த்திருக்கிறவர்களை அழிக்க பார்க்கிற சத்துருடைய கிரியைகளை எல்லாம் வச்சு நாம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். எப்பொழுது ஜெயிக்க முடியும்னா நல்ல நடத்துதல் உள்ளவர்கள், ஆவியானுடைய நடத்துதல் சத்தியத்தின்படி நடத்துகிறவர்களோடு கூட நீங்கள் நானும் ஐக்கியமா இருந்தா தான் நம்ம பலவீனம் எல்லாம் மாறும். பின்னால இருக்கிற அனுபவம் எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யும், முன்னால வருகிற அனுபவம் நமக்குள்ள வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நடத்தில் இப்படி நாம் காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். நம்ம எல்லாம் கண்களில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோமனுக்கு கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி சோமனு ஹல்லேலூயா. வெற்றியை தேவன் உங்களுக்கு தருவார், ஜெயத்தை உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திராண்டவரே 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 ஸ்தோத்திராண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். வழி தெரியலையே ஆண்டவரே, வழி தெரியலையே ஆண்டவரே. ஆமென். ஜனங்களெல்லாம் முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் சொன்னார் மோசையை பார்த்தவன் கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டுன்னு சொன்னார். ஆமென் ஆமென். பிளந்ததையா, ரெண்டாய் பிளந்ததையா. ஆமென் ஆமென். ஜோமனன் கண்ண மூடி ஜோமனன். ஹல்லேலூயா. போனதானவைகளை நேராக்குகிற சமூகம், கரடு முரடானங்களை செவியாக்குகிற சமூகம், தடைகளை நீக்கி போடுகிற சமூகம். ஆமென் ஆமென். கண்ண மூடி தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவர்களை சகல சத்தியங்களிலும் வழி நடத்துவார். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணமே இல்லை. ஆமென். கண்ண மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அருவருப்பு, அசுத்தம், ஆமென், துன்மார்க்கத்தோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் நம்ம விட்டு மாறட்டும். ஆமென். சத்தியத்தை கைக்கொள்ளுகிற, தேவனுக்கு பயப்படுகிற, ஆமென், ஆண்டவருக்காக வாழுகிற, சத்தியத்துக்காக வாழுகிற, ஆமென், இந்த ஐக்கியத்தை பலப்படுத்துவோம். இந்த ஐக்கியத்திலே இன்னும் நாம் பலப்படுவோம். ஆமென். நாம நல்ல தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து தோத்திரம் பண்ணுங்க. அநியாயம் செய்கிறவர்களோடு அல்ல, அவதூறு பண்ணுகிறவர்களோடு அல்ல, குறை சொல்லுகிறவர்களோடு, தூக்கி திரிகிறவர்களோடு அல்ல, ஆமென், வேசி கல்லரோடு அல்ல, துன்மார்க்கமாய் நடத்துகிறவர்களோடு கூட அல்ல. ஆமென். நாம தெய்வ பயம் உள்ள பிள்ளைகளோடு கூட. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே 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 ஸ்தோத்திராண்டவரே. தோமனுங்க நல்ல தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே 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 ஸ்தோத்திரமாண்டவரே. இயேசுவாவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இந்த ஜெபம் ஆமென் ஆமென். இது ஒரு ஐக்கியமான ஜெபம். ஆமென். தேவ பிள்ளைகளாய் கூடி ஜெபிக்கிற ஜெபம். ஆமென் ஆமென். மீட்கப்பட்டவர்களோடு ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்காமே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
ஐக்கியங்கள், பொல்லாத ஆதிகளோடு கூட இருக்கிற ஐக்கியங்கள் எங்களை விட்டு எல்லாம் மாறட்டும். ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பயம் உள்ளவர்களோடு கூட, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களோடு கூட இல்லை, ஆண்டவருடைய நடத்துதலுக்கு அர்ப்பணித்தவர்களோடு கூட இந்த ஐக்கியத்தை எங்களுக்கு பலப்படுத்துங்க ஐயா. எங்களுக்குள்ள இந்த ஐக்கியம் மென்மேலும் பலப்படுவதாக ஜெயம் எங்களுக்குள்ளே உண்டாகணும் ஆண்டா. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகணும் ஆண்டவரை. அதை தாழ்த்தி பெருமையாக கூப்பிட்டு கொடுக்கிறோம். மகிமை கணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவங்களை நல்லது. ஆமென், ஆமென். ஆத்துமாவே ஆத்துமாவே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you.